கோஸ்ட் ஸ்டோரி. இது எங்கே நடந்துச்சுன்னா ஒரு 7:30 வந்து அவங்க படுத்துக்கிட்டு இருக்கும்போது ஸோ அவங்க ஒரு மாதிரி பயந்துட்டாங்க. ஓகே, நம்ம சேனல் திங்க் ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு புது வீடியோ போகிறோம். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து தமிழ்லேயே அப்புறம் கீழே எல்லாத்தையும் பார்த்து தான் வந்துருக்கீங்க. ஒரு புது விஷயம் நம்மளோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கோஸ்ட் ஸ்டோரி கொண்டு வரும். ஓகே, என்ன மாதிரி கோஸ்ட் ஸ்டோரி? வேலை ஏதோ கதை கிரியேட் பண்ணி சொல்கிறானா இல்லை ஏதாச்சும் கூகுள் அது மாதிரி எடுத்து சொல்கிறானா அப்படின்னு கேட்குறீங்க. ஓகே, கதை வந்துட்டு எங்கே இருக்குன்னா ஒரு 2 பேரோட கதை. ஓகே, ஸோ அவங்களுக்கு ரியலாக உண்மையாக போய் கதையாதில்லை, ரியலாக ஒரு கோஸ்ட் ஸ்டோரி அவங்க ட்ரீம் லெவலில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்துட்டு ஒரு 1 year முன்னுக்கு அவங்க கிட்ட சொல்லியிருந்தாங்க. லாஸ்ட் இயர் இந்த மாதிரி இந்த நடந்துச்சு, யதார்த்தமாக தான் சொன்னாங்க. ஸோ நான் அந்த கதையை நான் வந்துட்டு அவங்கக்கிட்ட திருப்பி அந்த கதையை நான் கேட்டுட்டு உங்கள் எல்லாத்துக்குமே சீன்ஸ் அவங்க 2 பேரும் வந்துட்டு பேரை மென்ஷன் பண்ணாதீங்க, இந்த பேரை இடத்த வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நான் அந்த இடத்த வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்ல மாட்டேன். இந்த இது எங்கே நடந்துச்சுன்னா கேல் நடந்துச்சு. ஒரு கப்பல் பிணைங்கில் உள்ளவங்க பிணைங்கிலேருந்து கேலில் சுற்றி பார்க்க போயிருக்காங்க. தென் அவங்க நைட் வந்துட்டு அவங்க போய் ஸ்டே பண்ணுறதுக்கு அவங்க வந்துட்டு இங்கேயே பிளான் பண்ணி போனதுனால அவங்க வந்துட்டு அர்ஜென்ட்டாக வந்துட்டு ஒரு ஹோட்டல் தேடினாங்க. ஹோட்டல் சொல்ல முடியாது, ஒரு ஹோம் ஸ்டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹோம் ஸ்டே, ஸோ அதனால் வந்துட்டு ஒரு ஹோம் ஸ்டேயில் அவங்க 2 பேரும் தங்கினாங்க. ஸோ அந்த ஹோம் ஸ்டே பேர் நல்லா சொல்ல முடியாது, ஆனால் அது லைக் அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கும், ஹோட்டல் மாதிரியும் இருக்கும். அண்ட் அது வந்துட்டு ஒரு ஹோம் ஸ்டே சொல்ல ஹோட்டலாக சொன்னாங்க. அவங்க வந்து என்கிட்ட என்ன சொன்னாங்க, அது வந்து ஒரு ஹோட்டல் பட் அது வந்துட்டு ஒரு பார்க்க ஹோம் ஸ்டே மாதிரி இருந்துச்சு அப்படின்னு. ஸோ அவங்க வந்து அர்ஜென்ட்டாக புக் பண்ணணும், இடம் தேடுறாங்க அப்படின்னு காரணத்தினால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கிட்டேயே உள்ளதை வந்துட்டு அதை பற்றி ரொம்ப வந்துட்டு அந்த இடம் எப்படி இருக்குது, என்ன நிலமையில் இருக்குது எதுவுமே பார்க்காம உடனே போயிட்டு புக் பண்ணி அந்த ஹோட்டலுக்கு பூந்துட்டாங்க. இந்த பூந்ததுக்கப்புறம் தென் அவங்க வந்து மணி ஒரு 7:30 சாயங்காலம் 7:30 போல் தான் அந்த இடத்துக்கு போனாங்க. அவங்களுக்கு எதுவுமே இல்லை, நார்மலாக எப்போது மாதிரி நம்மளாம் எப்படி ஹோட்டலில் போவோமோ அதே மாதிரி தான் அவங்க உள்ளே போனாங்க. இல்லை அவங்க டிவி பார்க்குறாங்க. மணி ஒரு 8 மணி. அவங்க ஜஸ்ட் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து அது ஒரு கெஃபே இருக்குது. இப்போ அவங்க வந்து அந்த கெஃபேக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய் தண்ணி குடிச்சிட்டு மேலே வந்துட்டு நேராக போய் படுத்துடுறாங்க. அவங்க ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு டிவி இருக்குது, அண்ட் ஹால்லேயும் ஒரு டிவி இருக்குது. அவங்க படுத்திருந்த அந்த ரூம் வந்துட்டு கட்டிலுக்கு கீழே வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு எல்லோ கலர் லைட் எரியும். ஸோ அந்த லைட் வந்து ஆன் பண்ணால் மட்டும்தான் எரியும். இதில் வந்து அவங்க படுத்துக்கிட்டு இருக்கும்போது சடனாக வந்து லைட் ஆன் பண்ணுச்சு. ஸோ அவங்க ஒரு மாதிரி பயந்துட்டாங்க, என்ன ஏதாச்சும் கரண்ட் ப்ராப்ளமாக இருக்கும்னு சொல்லிட்டு திருப்பி அவங்க அடைச்சிட்டு படுத்துட்டாங்க. சடனாக வந்துட்டு அந்த வீட்லேயே கிச்சனில் வந்துட்டு அந்த கெட்டல் இருக்கும்ல, அந்த கண்டிப்பாக எல்லாருமே வந்துட்டு ஹோட்டலில் வந்து பார்த்துருப்பீங்க, ஒரு கெட்டல் இருக்கும். ஓகே, அந்த கெட்டல் வந்துட்டு தண்ணி ஊற்றி வச்சு தட்டி விட்டு கொதிக்கிற சத்தம் இருக்கும் இல்லை, அந்த ஒரு மாதிரி சத்தம். அந்த சத்தத்தை வந்துட்டு அவங்க கேட்டிருக்காங்க. அந்த பாய் அவங்க அந்த பாய் வந்துட்டு அவங்களுக்கு வந்து நல்லா தூங்குறாரு, அவருக்கு ஒரு வீக். ஆனால் இவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி லைட் ஆன் பண்ணுறது அதெல்லாம் ஃபர்ஸ்ட் லைட் வந்து அவங்க ரியலைஸ் ஒன்றும் இல்லை, அப்படி தான் அவங்க அதை பற்றி திங்க் பண்ணவே இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கப்புறம் அந்த கேட்டல் சொன்னவங்கிட்ட அவங்க என்னடா யாருமே வீட்டில் தண்ணி வந்துட்டு கேட்டலில் போடலையே, யார் என்னவா இருக்கும் அப்படின்னு இது பண்ணும்போது ஒருவேளை அவங்களோட ஹஸ்பண்ட் வந்துட்டு போட்டிருப்பாரு தண்ணி ஏதாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்குறாங்க கிச்சன் அது மாதிரி தண்ணி போடல, தண்ணி வந்துட்டு கெட்டலில் போடலை. சும்மா சத்தம் எதில் வந்துச்சு, சத்தத்துக்கு வேறு ஏதோ சத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் படுத்துடுறாங்க. படுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களோட ஹஸ்பண்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இன்னும் பண்ணுது, எனக்கு வந்துட்டு தூங்கும்போது எனக்கு என்னமோ டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவனு சொல்லியிருக்க எல்லாம் ஒன்றும் இல்லை படி பேசாமல் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு படுத்துட்டாங்க. ஏன்னா அவங்களும் படுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் சேர்ந்து அவருக்கும் தூக்கம் வரல, திரும்பி அப்படி தான். ஸோ 2 பேர்த்துக்கு இங்கே தூக்கம் வரட்டாங்க. இப்போ வந்துட்டு லைக் அவங்களுக்கு 2 பேர்த்துக்கு வந்து யாரும் கத்துற சவுண்ட் வந்து அவங்க கேட்டுருக்கு. வேகமாக அப்படி கத்துற சவுண்ட் வந்துட்டு வெளியே இங்கே வைக்கிறதா இந்த வீட்டு ஒன்று இல்லை, ஆனால் வெளியே எங்களுக்கு சத்தம் ஜன்னல் வழியாக இருக்குது, அதை வந்து எட்டி பார்த்துருக்காங்க என்ன சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன சத்தம் வந்து அவங்க கதெல்லாம் திறந்து பார்த்துருக்கோம். கோசமாக தான் இருக்குது வெளியே அந்த
என்ன சொல்லுவாங்க, காரிடார்லாம் ஃபுல்லாக பாசமாக தான் இருக்குது, ஒன்றுமே இல்லை. அந்த சத்தம் வந்துட்டு அது வந்துட்டு போனது அவங்க 2 பேருமே வந்துட்டு காதால் கேட்டுருக்காங்க ரோட்ல. ஸோ அப்போ அவங்க சொன்னாங்க, அப்போ தான் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி, நான் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து கெத்தல் போடுற சத்தம் கேட்டுச்சு, தண்ணி வந்து ஓடுற சத்தம், எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது, நம்ம போயிடலாம் அப்படின்னு வந்து செக் அவுட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ சொல்லியிருக்காரு, இல்லை இதெல்லாம் ஒன்றும் இல்லை, கண்டிப்பாக என் பக்கத்தில் ஏதாச்சும் படம் கூட பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, பக்கத்து ரூமில் இருந்து 2 பேரும் வந்து ஓகே ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு படுத்துட்டாங்க. ஸோ படுத்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, அவங்க ஹஸ்பண்ட் தூங்கிட்டாரு. ஓகே, இவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, போது சடனாக அவங்களோட போர்வை யாரும் இழுத்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல். நீங்கள் தூங்கியிருக்கீங்க, திடீர்னு யாரோ போர்வை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு போர்வை பிடிச்சி எடுத்து அவங்களுக்கு ஒரு மாதிரி பயம் எடுத்துக்கிச்சு. உடனே வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் எழுப்பி, எனக்கு பயமாக இருக்குது, வாங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ அவர் சொல்லியிருக்காரு, என்ன பயம், ஒன்றும் இல்லை நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அந்த வீட்டில் 2 ரூம் இருக்குது, அந்த ரூம்ல இந்த மாதிரி இன்னொரு ரூமில் போய் படுக்கலான்னு சொல்லிட்டு போகும்போது அவங்க அந்த வீட்டில் தான் இருக்காங்க. ஆனால் அந்த வீட்டோட கதவு, அந்த கதவை மட்டும் லாக் பண்ணி இருந்துச்சு. இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, உடனே அந்த புக் பண்ண அந்த ஏஜென்ட் கிட்ட வந்துட்டு கால் பண்ணி, இந்த வீட்டில் வந்து ரூம் இருக்குது, ஸோ அது வந்து அந்த ஏஜென்ட்டை கால் பண்ணி, என்ன இந்த வீட்டில் வந்துட்டு ஒரு ரூம் கதவு லாக் பண்ணியிருக்கு அப்படின்னு. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, நீங்கள் புக் பண்ணும்போது நீங்கள் செக் பண்ணலையா, அந்த வீட்டில் ஒரு ரூம், அது ஒரு ரூம் தான் நீங்கள் புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்கீங்க. அப்புறம் இவரும் வந்துட்டு சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஹாலில் படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெத்தையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு ஹாலில் படுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து 2 பேர்னாலையும் தூங்க முடியல, ஒரு மாதிரி என்னமோ டிஸ்டர்ப் பண்ணுது நம்மள அப்படின்னு வந்து அவங்களுக்கு வந்துட்டு ஏதோ ஒன்று வந்து மைண்டில் வந்து இருக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு அதனால சத்தியமாக தூங்க முடியல சொல்லிட்டு டிவி ஆன் பண்ணிவிட்டு தூங்குறாங்க. ஸோ டிவி ஆன் பண்ணிட்டு டிவி படம் பார்த்தீங்க எப்படி தூங்கலான்னு சொல்லிட்டு டிவி ஆன் பண்ணிக்கிட்டே அவங்க 2 பேரும் அப்படியே தூங்கலான்னு சொல்லிட்டு அந்த டைமில் தான் ஒரு மிகப்பெரிய சம்பவமே என்ன கேட்டிருக்குன்னா, மங்கு உழுவுற சத்தம் தான் கேட்டிருக்கு. ஸோ யோசிச்சு பாருங்க, அவங்க வீட்டில் அவங்க இருக்காங்க, திடீர்னு அந்த வீட்லேயே அந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்டோடனே அவங்களுக்கு ஒரு மாதிரி பயம் இருக்கு, இந்த வீட்டில் இன்னமும் இருக்குது, நம்ம டிஸ்டர்ப் பண்ணிடு, பேசாமல் போயிடலாம், நமக்கு காசு கூட தேவையில்லைன்னா புக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பேலன்ஸ் வந்து இன்னும் காசு கொடுக்கணும், மறுநாள் அதை செக் அவுட் பண்ணுற அன்னைக்கு பேலன்ஸ் எவ்வளோ கொடுக்கணும். ஸோ அவங்க வந்து பரவாயில்ல காசு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நைட்டே அவங்க வந்துட்டு அதை விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு அவங்க அவங்க 2 பேருமே வந்து ரியலாக ஃபீல் பண்ண ஒரு இது. ஸோ அவங்க வந்துட்டு நேருக்கு நேராக அந்த இதை பார்க்கலனாலும் பட் ஸ்டீல் அவங்களால அந்த சவுண்டு, டிஸ்டர்பன்ஸ், அந்த போர்வை இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீலு, ஸோ இதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்குள்ள இருந்த வச்சு திங்க் பண்ணி பார்க்கும்போது அந்த வீட்டில் என்னமோ இருக்குது, அந்த வீட்டில் அந்த ஹோம் ஸ்டேயில் பர்டிகுலர் அந்த ஒரு ரூமில் இருக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அதனால வந்துட்டு அவங்க திருப்பியும் வந்து கேலைக்கு போனாங்க அப்படின்னா ஒரு ஹோட்டலை மட்டும் திருப்பி புக் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் அந்த அளவுக்கு அந்த 2 பேருமே வந்துட்டு ஒரு மாதிரி ட்ராமா மாதிரி ஆச்சு. அது அந்த மாதிரி விஷயம்லாம் யோசிச்சு பாருங்கள், 2 பேர் தனியாக ஒரு வீட்டில் இருக்காங்க, நீங்கள் இருக்கீங்க இந்த வீட்டில், சடனாக அந்த மாதிரி சவுண்டெலாம் கேட்கும்போது உங்களோட ஃபீல் எப்படி இருக்கும்? ஸோ இதுதான் வீடியோ. இது வந்துட்டு ஒரு ரியலான ஒரு ஸ்டாரி, இது வந்துட்டு போய் கிடையாது, ரியலான ஒரு ஆளுக்கு நடந்த ஒரு ரியலான ஸ்டாரி. ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி நடந்திருக்கா, எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வேறு ஒரு ஸ்டாரி கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணுவோம்.